இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை கொடுத்திருக்கின்ற நற்செய்தியிலே, குழந்தைகள் போல் நாம் எப்படி வாழ்வது, விண்ணரசில் நாம் நுழைய வேண்டுமென்றால் குழந்தைகள் போல் வாழ வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே முதல் நற்செய்திக்கு செவிமடுப்போம், அதன் பிறகு விளக்க உரைக்கு நாம் செவிமடுப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு லத்தீன் அமெரிக்க நாட்டிலே ஆயர் ஒருவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். கத்தீட்ரல் பெரிய ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். மறையுரையின் பொழுது ஒரு 4 வயது சிறு குழந்தை தன் இருப்பிடத்தை விட்டு எழுந்து கையில் சிறு பூச்செண்டோடு பீடத்தை நோக்கி நகர்ந்தது. அதை பார்த்த மக்கள் மெல்லிய குரலில் சலசலக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த குழந்தை அவர்களை பொருட்படுத்தாமல் நேராக பீடத்தை பார்த்து கொண்டே அந்த படிக்கட்டிலே மெல்ல ஏற ஆரம்பித்தது. இதை ஆயர் அவர்கள் பார்க்கின்றார். சிறிய சலசலப்பு, குழந்தை நடந்து வருகின்ற இதை பார்த்தவுடனே அவர் பீடத்தை விட்டு அகன்று அந்த குழந்தையை நோக்கி செல்லுகின்றார். குழந்தைக்கு அருகில் சென்று குழந்தையினுடைய உயரத்திற்கு அவர் அமர்ந்து அந்த குழந்தையிடம் கேட்டார், நீ இந்த பூச்செண்டை இயேசுக்கு தானே கொடுக்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு, ஆமாம், நான் இயேசுக்கு கொடுக்க தான் கொண்டு வந்தேன் என்று சொன்ன உடனே, சரி, நான் அங்கே இயேசுக்கு அதை கொடுக்கிறேன் என்று அவர் அந்த சிறுமியிடமிருந்து அந்த பூச்செண்டை வாங்கி பீடத்திற்கு முன்பு அதை வைக்கின்றார். வைத்துவிட்டு அந்த குழந்தையை அதனுடைய அம்மாவிடம் போய் அமரச் சொல்லுகின்றார். அந்த குழந்தையும் சென்று அமர்ந்து விடுகிறது. அப்பொழுது மீண்டும் மறையுரையை தொடர்கின்றார். சொல்லுகின்றார், அந்த குழந்தைக்கு இயேசுவிடம் சொல்ல ஒரு செய்தி இருந்தது. நாம் அந்த குழந்தையை தடுத்திருந்தால் இந்த அழகான நேரத்தை நாம் அனுபவித்திருக்க முடியுமா என்று கேட்டார். ஆக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அழகானது. இறைவனை தேடுகின்ற ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு நிலையிலே தேடுகின்றார்கள். எல்லாரும் ஒரே போல் தேடுவதில்லை. ஒவ்வொரு புனிதர்களும் அவரவருக்கென்று இறைவனை தேடுகின்ற விதத்தை கண்டுபிடித்து வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்றுதான் எனக்கென்று ஒரு ஆன்மீகம் இருந்தால் அந்த ஆன்மீகம் எனக்குரியது. அதை நீங்கள் பின்பற்ற முடியாது. ஆனால் அவற்றை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுக்கென்று ஒரு ஆன்மீகத்தை நீங்கள் உருவாக்கி இறைவனை தேடலாம் என்பதுதான். அன்புமிக்கவர்களே, இதைத்தான் இயேசு இந்த நற்செய்தியிலே குழந்தைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது யூதர்கள் மத்தியிலே குழந்தைகள் பொதுவாக ரபிகளிடம் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் தலைகள் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புவது வழக்கம். அந்த நிலையில்தான் யூதர்கள் மத்தியிலே இன்னொரு செய்தியும் உண்டு. அதாவது குழந்தைகள் என்றால் கடவுளின் ஆசீர்வாதம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அதன் பிறகு முக்கியத்துவம் கொடுப்பார்களா என்றால் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். என்ற பொது இடங்களிலே அடல்ட்ஸ், பெரியவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை என்ற ஒரு நிலை இருந்து வருகிறது. ஆக அந்த இடத்திலே இயேசுவை சுற்றி பலர் இருக்க குழந்தைகள் இயேசுடைய நேரத்தை செலவாக்கி விடுவார்கள் என்று சீடர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் இயேசுடைய பார்வை பெரியவர்களை நோக்கி அல்ல, மாறாக குழந்தைகளை நோக்கி இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய உள்ளம் நம்முடைய உள்ளமாக இருக்க வேண்டும். நாம் வளர சுயநலத்திலும் பொறாமையிலும் போட்டியிலும் பழிவாங்குதலும் காயப்படுத்துதலும் பதவியில் அமர்வதற்கும் பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இது கடவுள் விரும்புகின்ற ஒன்றல்ல. மாறாக குழந்தைகளைப் போன்று தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, குழந்தைகளைப் போன்று ஒருவர் மற்றவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக, குழந்தைகளைப் போன்று ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதற்காக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நாம் பல நேரங்களில் இதை சொல்ல தோணுது. நாம் ரோட்டில் பார்க்கின்ற மனிதர்கள் அல்லது வாகனத்தில் பயணிக்கின்ற மனிதர்கள், பயணத்தின் பொழுது பார்க்கின்ற மனிதர்களில் எத்தனை பேர் சிரிப்பதற்கு முற்படுகின்றார்கள்? எல்லாம் உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு போகிறது, யாரை பார்த்தாலும் அப்படி முறைக்கிற மாதிரி பார்க்குறது,
ஏன்னா மனசுக்குள்ள அந்த அளவுக்கு போராட்டம், மனசுக்குள்ள அந்த அளவு பயம். குழந்தைகள் நாம் சிரித்தால் அவர்கள் சிரிப்பார்கள், புன்னகை. அவர்களுக்கு நமக்கும் யாரென்று உறவு இருக்காது. ஆனால் சிரிப்பதை பார்த்தவுடன் நமக்கு சிரிக்க தோன்றுகிறது. அதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். நம்மை பார்க்கின்றவர்கள், நம்முடைய வாழ்வை பார்க்கின்றவர்கள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சிகள் எடுத்தார்கள் என்றால் அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, வாழ்வை பல நேரங்களிலே கசப்பான ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்வில் ஏற்படுகின்ற கசப்புகளையும் இனிமை நிறைந்ததாக மாற்றி நாங்கள் வாழ்வை அனுபவித்து வாழக்கூடிய, மகிழ்ந்து வாழக்கூடிய, மன நிறைவோடு வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.